90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கடலெண்ணெய் மைசூர்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணணும். அது சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம கடலை மாவை வறுத்துக்கலாம். ஒரு பேனில் கடலை மாவை போட்டு அதை நல்லா சிம்லேயே வச்சு வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மைசூர்பா கிளறும் போது கட்டி விழுகாமல் இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சணும். ஒரு பேனில் சர்க்கரை தண்ணி சேர்த்தி அதை நல்லா கம்பி பதத்துக்கு காய்ச்சணும். கம்பி பதம் வந்தக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே வரணும். மாவு ஃபுல்லாக போட்டு கிளறினக்கப்புறம் சூடாகிட்டு இருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும். அந்த எண்ணெய் சூட்டுக்கு அந்த மாவு அப்படியே பொரிஞ்சு வரும். அதனால தான் இந்த மைசூர்பா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற அந்த மாவு இழுத்துட்டே இருக்கும். எல்லா எண்ணெயும் ஊற்றி முடித்தக்கப்புறம் கடைசியாக அது நல்லா பொரிஞ்சு பேனில் ஒட்டாத மாதிரி வரும். அதை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் மாவை உள்ளே ஊற்றி பீசஸ் போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான கடலெண்ணெய் மைசூர்பா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். Thank you. Have a good day.